சீமானவர்கள் பயந்தாங்கோலியா இருந்திருந்தா, ஒரு சிறைக்கே பயந்திருந்தா, அவர் ஈழத்தமிழரையும் தலைவர் பிரபாகரனையும் நேசிக்காமல் இருந்திருந்தா, ஒரு பெரிய இயக்குனராக வர வேண்டியவர் ஜெயில போய் அந்த ஜெயில பார்த்து மிரண்டிருந்தால் அதுக்கப்புறம் பேசியிருப்பாரா? ஜெயில இருந்து வெளிவந்து குடும்பத்தை பார்த்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு 10 நாள் 15 நாள் கழிச்சு கூட கூட்டத்துக்கு போயிருக்கலாம். ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. எப்போ 19/10/2008 ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட அண்ணன் சீமானவர்கள் நேரடியா மதுரை ஜெயிலிருந்து வெளிவந்து ஈரோட்டில் பெருந்துறையில் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி தலைமையில் ஐயா மணியரசன் தலைமையில் அன்னைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய கொளத்தூர் மணியன் இணைந்து நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஜெயிலிருந்து நேராக வெளிவந்து ஈரோடு பெருந்துறையில் கூட்டம். பெருந்துறையில் ராஜீவ்காந்தி குறித்து கடுமையாக பேசியதற்கும் ஈழத்தை ஆதரித்ததற்கும் தலைவர் பிரபாகரனை ஆதரித்து பேசியதற்கும் மீண்டும் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் கொளத்தூர் மணியும் ஐயா மணியரசனும் அண்ணன் சீமானும் அடைக்கப்படுறாங்க. இந்த விஷயம் சுபவீர பாண்டியனுக்கு தெரியுமா தெரியாதா?